சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 12, 2026. தலைப்பு: சாக்ரமென்ட். கோல்டன் உரை. மீகா: நியாயஞ்செய்து, இரக்கத்தைச் சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? பொறுப்பு ரீதியான வாசிப்பு. எபிரேயர். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரேதரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டுபண்ணினார். அதெப்படியெனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தியுண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியஞ்செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியைச் செத்த கிரியைகளறச் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து, அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கிச் சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்துச் சொன்னது என்னவென்றால், இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களைக் கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடிருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து, ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவசமுகத்து அப்பங்களை தானும் தன்னோடிருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்திலே வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று நீங்கள் அறிந்தீர்களானால், குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அவர் அவ்விடம் விட்டுப்போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றஞ்சாட்டும்படிக்கு, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா
என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயந்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறுகையைப் போல சொஸ்தமாயிற்று. மார்க்கு. கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்திக் கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். லூக்கா. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரைச் சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனைச் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நேரக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனைக் கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனைக் கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனைக் கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள். அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காகச் செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கஞ்செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். மத்தேயு. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ணச் சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேளை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமானபோது 12 கூட அவர் பந்தியிருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து,
நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காகச் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. ரோமர். அப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தறியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எல்லா பக்தியின் சாராம்சமும் தெய்வீக அன்பை பிரதிபலிப்பதும் வெளிப்படுத்துவதும், நோய்களை குணப்படுத்துவதும், பாவத்தை அழிப்பதுமே ஆகும். நம் ஆண்டவர் கூறினார், நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கடைப்பிடியுங்கள். நம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுவதே அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய உரிய கடமையாகும். மேலும் அவர் செய்த அனைத்திற்கும் நமது நன்றியுணர்வின் ஒரே தகுதியான சான்றும் அதுவே ஆகும். பாவம் மற்றும் நோய் மீதான தனது கட்டுப்பாட்டை வெளிப்படுத்திய போதிலும், அந்த மாபெரும் குரு மற்றவர்கள் தங்கள் பக்திக்கான அவசியமான சான்றுகளை அளிப்பதிலிருந்து அவர்களை ஒருபோதும் விடுவிக்கவில்லை. அவர் செய்தது போலவே அவர்களும் இந்த ஆற்றலை வெளிப்படுத்தவும், அதன் தெய்வீக கொள்கையை புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கான வழிகாட்டுதலுக்காக அவர் உழைத்தார். குருவின் மீதான முழுமையான நம்பிக்கையும் அவர் மீது நாம் செலுத்தக்கூடிய அனைத்து உணர்வுபூர்வமான அன்பும் மட்டுமே நம்மை ஒருபோதும் அவரை பின்பற்றுபவர்களாக ஆக்கிவிடாது. நாமும் சென்று அவ்வாறே செய்ய வேண்டும். இல்லையெனில் நம் குரு உழைத்து துன்பப்பட்டு நமக்கு வழங்கிய அந்த மாபெரும் ஆசீர்வாதங்களை நாம் மேம்படுத்தவில்லை. இயேசு ஒரே சமயத்தில் 70 சீடர்களை அனுப்பினார். ஆனால் அவர்களில் 11 மட்டுமே குறிப்பிடத்தக்க வரலாற்று பதிவை விட்டுச் சென்றனர். பெயர் தெரியாத வேறு 200 அல்லது 300 சீடர்கள் அவருக்கு இருந்ததாக மரபு கூறுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரே. அவர்கள் தங்கள் போதகரின் போதனையை ஒருபோதும் உண்மையாக புரிந்து கொள்ளாததால் கிருபையிலிருந்து விலகிச் சென்றனர். இயேசு போதித்த கிறிஸ்தவம் என்பது ஒரு கோட்பாட்டோ, சடங்குகளின் அமைப்போ அல்லது சடங்கு ரீதியான யெகோவாவிடமிருந்து கிடைத்த ஒரு சிறப்பு பரிசோ அல்ல, மாறாக அது தெய்வீக ஒளியின் சுழற்சிகளில் இருக்க வேண்டியதைப் போலவே, கிறிஸ்துவின் பெயராலோ அல்லது சத்தியத்தின் பெயராலோ மட்டுமல்லாமல், சத்தியத்தை நிரூபிப்பதன் மூலமே தவறுகளை அகற்றி நோயாளிகளை குணப்படுத்தும் தெய்வீக அன்பின் வெளிப்பாடாக இருந்தது. தனது மகத்தான மனித வாழ்வின் ஊடாக அவர் தெய்வீக வாழ்வை வெளிப்படுத்தினார். தனது தூய அன்பின் பரந்த தன்மையிலிருந்து அவர் அன்பை வரையறுத்தார். தனது தெய்வீக பணிக்குச் சான்றாக, வாழ்வு, உண்மை மற்றும் அன்பு ஆகியவை நோயுற்றவர்களையும் பாவிகளையும் குணப்படுத்துகின்றன என்றும் பருப்பொருளால் அல்ல, மனதின் மூலமே மரணத்தை வெல்கின்றன என்றும் அவர் சான்றளித்தார். தெய்வீக அன்பிற்கு அவரால் அளிக்க முடிந்த மிக உயர்ந்த சான்று இதுவேயாகும். அவருடைய மிகச்சிறந்த முன்மாதிரி நம் அனைவரின் இரட்சிப்புக்காக இருந்தது, ஆனால் அது அவர் செய்த மற்றும் மற்றவர்களுக்கு கற்பித்த செயல்களைச் செய்வதன் மூலமே சாத்தியமானது.
குணப்படுத்துதலில் அவருடைய நோக்கம் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது மட்டுமல்ல, தனது தெய்வீக கொள்கையை வெளிப்படுத்துவதும் ஆகும். அவர் சொன்ன மற்றும் செய்த அனைத்திலும் கடவுளாலும், சத்தியத்தாலும், அன்பாலும் உத்வேகம் பெற்றார். நம்முடைய பரலோக தந்தையாகிய தெய்வீக அன்பு, எல்லா மனிதர்களும் நம் ஆண்டவர் மற்றும் அவருடைய அப்போஸ்தலர்களுடைய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டுமே தவிர, அவருடைய ஆளுமையை வெறுமனே வழிபடக்கூடாது என்று கோருகிறது. தெய்வீக சேவை என்ற சொற்றொடர் அன்றாடச் செயல்களுக்கு பதிலாக பொதுவாக பொது வழிபாட்டை குறிக்கும் பொருளாக மாறியிருப்பது வருத்தமளிக்கிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, உன் கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் கிரியைகளால் என் விசுவாசத்தை உனக்கு காண்பிப்பேன் என்று கூறினார். ஜீவன் என்பது கடவுள் ஆவி என்ற புரிதல். ஜீவனின் மரணமற்ற யதார்த்தம், அதன் சர்வ வல்லமை மற்றும் அழியாமை ஆகியவற்றின் மீதான நமது நம்பிக்கையை வலுப்படுத்துவதன் மூலம் நமது நாட்களை நீட்டிக்கிறது. இந்த விசுவாசம் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாட்டை சார்ந்துள்ளது. இந்த கோட்பாடு நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது, மேலும் காரியங்களின் நீடித்த மற்றும் இணக்கமான நிலைகளை வெளிக்கொணர்கிறது. நமது போதனைகளின் விளைவே அவற்றுக்கு போதுமான உறுதிப்படுத்தலாக அமைகிறது. அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது இயேசு அப்பத்தை எடுத்து, அதை ஆசீர்வதித்து, பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, இதை எடுத்துச் சாப்பிடுங்கள், இது என் உடல் என்றார். பின்பு அவர் கோப்பையை எடுத்து நன்றி செலுத்தி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை குடியுங்கள் என்றார். திருவருட்சாதனத்தை அப்பம் மற்றும் திராட்சைரசத்தின் பயன்பாட்டிற்குள் மட்டும் சுருக்கினால், அதன் உண்மையான ஆன்மீக அர்த்தம் தொலைந்துவிடும். சீடர்கள் சாப்பிட்டிருந்த போதிலும் இயேசு ஜெபித்து அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். இது நேரடியான அர்த்தத்தில் முட்டாள்தனமாக இருந்திருக்கும், ஆனால் அதன் ஆன்மீக அர்த்தத்தில் அது இயல்பானதாகவும் அழகானதாகவும் இருந்தது. இயேசு ஜெபித்தார். பிரகாசமான ஆன்மீக கண்ணோட்டங்களால் தன் இதயத்தை புத்துணர்ச்சியூட்ட அவர் உலக புலன்களிலிருந்து விலகினார். நமது திருமுழுக்கு என்பது எல்லா பிழைகளிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவதாகும். நமது திருச்சபை அன்பு எனும் தெய்வீக கோட்பாட்டின் மீது கட்டப்பட்டுள்ளது. நாம் ஆன்மாவினால் புதிதாக பிறந்தவர்களாக, பிழைகளை அகற்றி நோயாளிகளை குணப்படுத்துதல் போன்ற அன்பின் கனிகளை வெளிக்கொணர்வதன் மூலம் சத்தியமாகிய வாழ்வையும் வாழ்வாகிய சத்தியத்தையும் அடையும்போது மட்டுமே இந்த திருச்சபையுடன் ஒன்றிணைய முடியும். நமது நற்கருணை என்பது ஒரே கடவுளுடனான ஆன்மீக ஐக்கியமாகும். பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் நமது அப்பம் சத்தியமாகும். நமது கிண்ணம் சிலுவை. நமது திராட்சைரசம் அன்பின் உத்வேகம், அது நமது குருபருகி தம்மை பின்பற்றுவோருக்கு பரிந்துரைத்த பானமாகும். கிறிஸ்தவர்களே, நீங்கள் அவருடைய பாத்திரத்தை அருந்துகிறீர்களா? புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தையும் தேவனை பற்றிய ஒரு புதிய மற்றும் உயர்ந்த புரிதலுடன் வரும் துன்புறுத்தல்களையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்களா? இல்லை என்றால், நீங்கள் இயேசுவை அவருடைய பாத்திரத்தில் நினைவு கூர்ந்தீர்கள் என்று சொல்ல முடியுமா? இயேசுவின் நினைவாக அப்பம் புசித்து திராட்சைரசம் அருந்தும் அனைவரும் அவருடைய பாத்திரத்தை அருந்தவும். அவருடைய சிலுவையை சுமக்கவும், கிறிஸ்து என்னும் கொள்கைக்காக அனைத்தையும் விட்டுவிடவும் உண்மையாகவே மனமுள்ளவர்களா? அப்படியானால் பிழையை அகற்றி சரீரத்தை பரிசுத்தமானதாகவும் தேவனுக்கு உகந்ததாகவும் மாற்றுவதன் மூலம் சத்தியம் புரிதலுக்கு வந்துவிட்டது என்பதை காட்டுவதற்கு பதிலாக இந்த தெய்வீக ஏவுதலை ஒரு செத்த சடங்கிற்கு ஏன் காரணம் காட்ட வேண்டும்? கிறிஸ்துவாகிய சத்தியம் நமக்கு வெளிக்காட்டியாக வந்திருந்தால்,
வேறு எந்த நினைவுகூருதலும் தேவையில்லை, ஏனெனில் வெளிக்காட்டல் என்பது இம்மானுவேல், அதாவது தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு நண்பர் நம்மோடு இருந்தால் அந்த நண்பரின் நினைவுகள் நமக்கு எதற்கு? திருவருட்சாதனத்தில் பங்கு பெற்ற அனைவரும் இயேசுவின் பாடுகளை உண்மையாகவே நினைவு கூர்ந்து அவருடைய பாத்திரத்தை அருந்தியிருந்தால் அவர்கள் உலகையே புரட்சிகரமாக்கியிருப்பார்கள். பொருள்சார் சின்னங்கள் மூலம் அவருடைய நினைவை நாடும் அனைவரும் சிலுவையைச் சுமந்து நோயாளிகளை குணப்படுத்தி தீமைகளை விரட்டி ஏழைகளுக்கு கிறிஸ்துவையோ அல்லது சத்தியத்தையோ ஏற்றுக்கொள்ளும் சிந்தனையையோ பிரசங்கித்தால் அவர்கள் 1000 ஆண்டு அரசை கொண்டு வருவார்கள். மனிதன் கிறிஸ்துவின் அறிவியலை உணர்ந்து தன் அயலானை தன்னைப் போலவே நேசிக்கும் அந்த இனிய நாளை நனவாக்க என் சோர்வுற்ற நம்பிக்கை முயல்கிறது. அந்நாளில் மனிதகுலத்திற்காக அது செய்த மற்றும் செய்து கொண்டிருக்கும் செயல்களில் கடவுளின் சர்வ வல்லமையையும் தெய்வீக அன்பின் குணப்படுத்தும் சக்தியையும் அவன் உணர்ந்து கொள்வான். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். தெய்வீக குணமளித்தல் மீண்டும் தோன்றுவதற்கான காலம் எல்லா காலங்களிலும் உள்ளது. மேலும் எவர் ஒருவர் தனது இவ்வுலக வாழ்வை எல்லாம் தெய்வீக அறிவியலின் பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறாரோ அவர் இப்பொழுதே கிறிஸ்துவின் பாத்திரத்தில் பருகி கிறிஸ்தவ குணமளித்தலின் ஆவியாலும் சக்தியாலும் நிரப்பப்படுகிறார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.